அண்ணா படத்தோட பேரு டிடி நெக்ஸ்ட் லெவல்னா டெவில்ஸ் நெக்ஸ்ட் லெவல் புக்கிங்கும் நெக்ஸ்ட் லெவல் ரெஸ்பான்ஸும் நெக்ஸ்ட் லெவல் ரிப்போர்ட்டும் நெக்ஸ்ட் லெவல் உங்களோட எல்லா படமும் நெக்ஸ்ட் லெவலா இருக்கணும். Angel Kurierko, thank you so much for coming here and giving us so much love. நம்ம தம்பி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ல புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட பாருங்க. கண்டிப்பா போர் அடிக்காம 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோட சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து கேரண்டி. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாரு. இடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. ஸ்பேஸ் கொடுத்தானே வாழ்ந்தோம். அப்பதான் நமக்கு கடவுள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹியூமர், நல்ல காமெடி படம். சந்தானம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் நல்ல நடிகர் தானே, நல்லா பண்ணிருக்காரு. குட், சூப்பரா இருக்கு. எல்லா ரிவ்யூவர்ஸும் கண்டிப்பா பார்க்கணும் சார். ஒரு படம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அதுக்கு கேவலமா ரிவ்யூ தரதெல்லாம் வந்து கண்டிப்பா இதை பார்க்கணும். சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் நல்லா காமெடியா நல்லா இருக்கு. டிடி ரிட்டர்ன் கூட இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மொட்டை ராஜேந்திர காமெடி எல்லாமே சந்தானம் ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூப்பரா ஓடிருக்கா. 100 நாள் ஓடும். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுல. நல்லா இருந்துச்சு மூவி. நல்லா காமெடி சீக்வன்ஸ் தான். மூவி ஃபுல்லாவே காமெடியா தான் இருந்துச்சு. சந்தானம் காமெடியும் சரி, மொட்டை ராஜேந்திரனும் சரி, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே போர்லாம் எங்கேயுமே இல்ல. மூவி ஃபுல்லாவே ஃபன்னா தான் இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு சின்ன செகண்ட் கூட சைலன்ஸே இல்ல. மூவி ஃபுல்லாவே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் சந்தானம் நடிச்ச நடிப்பு நல்லா இருக்கு. மாறன் நடிச்சா சூப்பர் காமெடி. படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் டிடில. இதுக்கு முன்னாடி டிடி சீரிஸ் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கான்செப்ட், டிஃப்ரெண்டான கான்செப்ட். லைக் ஒரு ரிவ்யூ பண்றவங்கள பத்தி தான் என்ன லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க மூவியை. ஒரு 2 மினிட்ஸ்ல ரிவ்யூ பண்ணி காலி பண்ணிடுறாங்க. ஒரு குட் ரிவ்யூனா தூக்கிடும், இல்ல பேட் ரிவ்யூனா காலி ஆயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸ்டார்டிங்ல காட்டுறாங்க. கொஞ்சம் ரிவ்யூவர்ஸ்க்கு அப்போசிங்கா இருந்தது ஸ்டார்டிங். பட் அட் த எண்ட் வந்து இல்லை, நீங்க ஒழுங்கா பண்ணா அது உங்களுக்கு தான் என்ன ரிவ்யூ போட்டாலும் நல்ல படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அட் த எண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்கா தான் முடிஞ்சிருக்கு. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. எப்போதும் போல அவரோட காமெடி பீக்ல இருக்கு. அவர் பிளஸ் மொட்டை ராஜேந்திரனோட காம்போல இந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல விறுவிறுப்பா தான் போகுது. கடைசி வரைக்கும் ஃபுல்லா உட்காந்து தான் நாங்க பார்த்தோம். போரிங்கால எதுவுமே இல்லை, கரெக்டா இருக்கு. அந்த கான்செப்ட் புதுசா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட இருக்கனால நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபுல் ஃபேமிலியோட வந்து நல்லா சிரிச்சு பார்க்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கும்ட்டு. டபுள் மீனிங் காமெடி அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. முக்கியமா யாஷிகா ஆனந்த் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சந்தானம் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எல்லாரும் ஒரு தடவை பாருங்க. ஒரு தடவை அப்படிலாம் இல்ல, நல்ல ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஒரு புது ஜானர் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் சொல்றாங்க இப்போ எண்ட் வரும், இப்போ இன்டர்வெல் வரும். இதே மாதிரி பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட். நல்லா இருக்கு. சந்தானம் சார் ஆக்டிங்லாம் சூப்பர் ஆஸ் யூஷுவல். காமெடியும் ஒர்க் அவுட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் எப்படியோ அதே லெவல் வந்து இந்த படத்துலயும் அதே ஜோன் வந்து இந்த படத்துலயும் கொண்டு வந்திருக்காங்க சூப்பரா. எனக்கு என்னன்னா படம் முடியும் டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறம் கூட படம் முடிஞ்ச மாதிரி ஃபீலே வரல. இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாமா படம் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஓவராலா சூப்பரா இருக்கு படம். விறுவிறுவா படம் போற டைமே தெரியல, அவ்வளோ சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. உண்மையாவே ஓகே தான். அந்த போரிங் இது வரல மைண்டுக்கு. படம் போனதே தெரியல, அப்படியே போயிட்டே தான் இருக்கு, டிராவல் ஆகிட்டே தான் இருக்கு. நம்மளும் அந்த படத்துல அந்த ஜோன்ல தான் போயிட்டு தான் இருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, சூப்பரா ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் அண்ணா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவங்க மற்ற கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு காமெடி. நிழல்கள் ரவியோட அந்த பாத்ரூம் காமெடி இருக்கட்டும், இந்த மாதிரி கிங்ஸ்லி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் லொல்லு சபா மாறன் அவங்க எல்லாருமே ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா கண்டிப்பா என்ஜாய் பண்ணா ஃபேமிலியோட வந்து பாத்துட்டு போகலாம். சூப்பரா இருந்துச்சு படம். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பர் சூப்பர் செம. இது சந்தானம் காமெடி தான். காமெடி அல்டிமேட். சூப்பரா நல்லா சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லா ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா கேரக்டர் நல்லா கிடைக்காங்க. போய் டிஃபரெண்டா காமிச்சிருக்காங்க. ஃபாஸ்டா போகுது. ரொம்ப ஸ்லோலாம் இல்ல, ரொம்ப லாகே இல்ல. கிளியரா ரைட்டா ஃபுல்லா போகுது. ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் எனக்கு காமெடியா நல்லா இருக்கு. பேக் எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் நல்லா பண்ணிருக்காரு. சாங் மட்டும் தான் வரல. அந்த சாங் மட்டும் கட் ஆயிடுச்சு போல இருக்கு. கோவிந்தா சாங் சென்சார்னால
மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, இதோட கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல காமெடி, ரொம்ப வல்கராக இதில் எந்த சீனும் இல்லை, நீட்டாக இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. சந்தானமன் வந்து ஃபர்ஸ்ட் மன்மதன்ல வந்து பாபின்னு ஒரு டைலாக்ல ஆரம்பிச்சாங்க, இப்போ ஒரு டைலாக்குக்கும் கிளாப்ஸ் அப்படி இருக்கு. ஸோ ஆனா படத்தோட பேரு டிடி நெக்ஸ்ட் லெவல்னா, நெக்ஸ்ட் லெவல், புக்கிங்கும் நெக்ஸ்ட் லெவல், ரெஸ்பான்ஸும் நெக்ஸ்ட் லெவல், ரிப்போர்ட்டும் நெக்ஸ்ட் லெவல், உங்களோட எல்லா படமும் நெக்ஸ்ட் லெவலா இருக்கணும். கமலாக்கு வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ பிரைஸ் வந்திருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் அண்ட் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட எல்லா காமெடி அண்ட் ஹாரர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ டிடி நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக சினிமாவில் பாருங்க வித் யோர் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். In Angel Kuriyurkum, thank you so much for coming here and giving us so much love. I'm so thrilled to see you all guys here and I'm so happy for all of your response. Keep spreading love, keep supporting us. Thank you. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். படம் பிரமாதமாக வந்திருக்கு, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். குழந்தைங்க பத்திரிகையாளர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பிக்சர் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். சந்தானம் சார் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு, படம் பிரமாதமாக வந்திருக்கு. டோட்டல் பிக்சர் ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் சூப்பர் ஜாப். என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. சம்மர் ஸ்பெஷல் டிடி நெக்ஸ்ட் லெவல். எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் லெவல் உண்மையிலேயே நல்ல, நம்ம தம்பி சொன்ன மாதிரி இல்லை, நெக்ஸ்ட் லெவலில் புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல காமெடி மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த கதையை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்க. நான் பார்த்தேன். ஸோ சீன் பை சீன் பயங்கரமா அதை வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி எவ்ரி சீன்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஸோ எப்பவுமே நான் சொல்றது, மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் என்னோட நோக்கம். அவங்க 2 மணி நேரம் வந்துட்டு போர் அடிக்காம சந்தோஷமா இன்ட்ரெஸ்டிங்கா படம் பார்த்துட்டு போனோம். அதுக்காக மட்டும் தான் நான் படம் பண்றேன். அதை தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்வேன் இதுக்கப்புறமும். ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய அன்பும் ஆதரவும் தந்த என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கும் சரி, என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் குமரன் இருக்காரு, அவருக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. தியேட்டருக்கு போய் குடும்பத்தோட பாருங்க, கண்டிப்பா போர் அடிக்காம 2 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோட சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது வந்து கேரண்டி. நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரிய வெற்றி படமாக்கி தந்ததுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இல்ல அது முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம ஒரு காமெடி சொல்ல, முடிஞ்ச கல்யாணம் ஏன் மோல் அடிக்கணும்ட்டு, எல்லாம் முடிஞ்சு படம். ஆனா இப்ப படம் வந்துருச்சு, படத்தை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஆமா, ஏன்னா ஒரு நார்மலா பாக்குறத விட ஒரு அது பேய் படம் பார்க்கும்போது தியேட்டர்ல வந்து அவங்களுக்கு இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு கத்திக்கிட்டு அது பயங்கர ஒரு பயத்தோட பார்க்கறது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். ஸோ அதனால தான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறாங்க. எங்கேயுமே ஒரு லேக் இல்லை படத்துல. சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அதே டைமத்துல சீரியஸான சீனை சீரியஸா பாக்குறாங்க. என்னுடைய படத்துல எல்லாமே காமெடியா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு 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 ஹீரோ படம்னா அதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க. அது இந்த படத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நான் என் படத்தை மட்டும் தான் பாத்துருக்கேன். நல்ல விஷயம் தான். நல்லா இருந்தா எத்தனை படம் ரிலீஸ் ஆனாலும், யார் படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடும். மக்கள் வந்து இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னு மக்கள் வெளியில எல்லாரும் சொல்றாங்க. இந்த வெற்றி கொண்டாடுறதுக்கு உங்க நண்பர் வந்து ஆர்யா சார் வந்து சேர்ந்து கொண்டாடிருக்காங்க. இல்ல, அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, அவரால் அதை அவாய்ட் பண்ண முடியல. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பா ஈவினிங் வருவாரு. உங்க எல்லாரும் ஒரு சக்சஸ் மீட் பார்த்து நான் கண்டிப்பா மீட் பண்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, இடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு.
ஸ்பேஸ் கொடுத்தானே வாழணும். அப்பதான் நமக்கு கடவுள் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. சார் படத்தோட ரிவ்யூவர் வந்திருக்கீங்க, ரிவ்யூ பண்றவங்களே கலாய்க்கிறீங்க. உங்களோட படத்துக்கு எப்படி ரிவ்யூ வரும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல நல்லா அது ஆமா நல்லா இருந்தா அதனாலதான் நாங்க சொன்னோம். நாங்களே வந்துட்டு ரிவ்யூவரை கலாச்சி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அது ரிவ்யூ என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு. அதனால அதை கரெக்டா கன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். ரிவ்யூவர்னா எப்படி இருக்கணும், ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அதான் அவரும் சொன்னார். ஒரு வெற்றி படமா அது வந்திருக்கு அப்படின்றது. நிச்சயமா இதனுடைய வசூலும் கலெக்ஷனும் பார்த்துட்டு கண்டிப்பா நடக்கும் அது. நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் உங்களை வந்து ரொம்ப ஹேண்டியா டச் பண்றாரு. தப்பா நினைச்சுக்க. சும்மா கட் பண்ற மாதிரி மட்டும். ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். ஷால் போட்டாங்க. நீங்க வந்து பொக்கே என்ன DD returns next level சந்தானம் அண்ணனின் DD returns காமெடி மன்னன் கவுண்டரு கண்ணன் சந்தானம் அண்ணனின் DD returns சிறுசு முதல் பெருசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் DD returns சந்தானம் அண்ணனை பார்த்தா ஆகுதுங்க ஹாப்பி குறையுதுங்க பிபி காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு அண்ணன் பண்ண மாட்டார் போரு